ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ பார்த்திங்கன்னா மழை காலத்தில் நிறைய பேருக்கு சளி பிடிச்சிருச்சு, தொண்டை வலிக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம் இல்லைங்களா. அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ரசம் வைக்க போகிறோம். அது என்னென்னா தூதுவளை ரசம். அது ரொம்ப குயிக்காக வச்சிடலாம். அது சாப்பிட்டா நல்லா சளி சரியாயிருங்க. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இப்போ அந்த ரசத்துக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, கொள்ளு ஒரு 2 ஸ்பூனு, 1 ஸ்பூன் மிளகு, சீரகம் 1 ஸ்பூனு, ஒரு 5-6 பல்லு பூண்டு, ஒரு வரமிளகாய், சும்மா சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி, கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, தூதுவளை இலை ஒரு 1/2 கட்டு. இப்போ பாருங்கள், ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு இந்த பொருளெல்லாம் மிக்சியில் போட்டுக்கலாம். இந்த தூதுவளைவும் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு கடாய் வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு பொரியணும். இப்போ பாருங்கள், கடுகு பொரிஞ்சிருச்சு. இந்த அரைச்ச பேஸ்ட் இதில் ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கணும், ஏன்னா நம்ம கொள்ளு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் திக்னஸ் ஆயிரும். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுடலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணுங்க. இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் இந்த மல்லித்தலை தூவிட்டு இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம செஞ்ச தூதுவளை ரசம் ரெடி ஆயிடுச்சு. இது அற்புதமான மூலிகை பொருள் நிறைந்த ரசங்க. இது சளி, தொண்டை வலி, நெஞ்சு சளி இதெல்லாமே க்யூர் ஆகும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களும் எல்லாருமே சாப்பிட்லாம். இது பார்த்திங்கன்னா சூப் மாதிரி குடிக்கலாம். இல்லை அப்படி குடிக்க பிடிக்கலாம், ரைஸில் போட்டு பிசைஞ்சு ரசம் அது மாதிரி சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.